என்ன என்ன எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. எனக்கு தலைக்கு கீழே வேலை இருக்கு. ஃபாலோ மீ. ஏய் ஏய் என்னடா சொல்லு. ஏய் என்னடி ஒண்ணுமே நடக்காத மாதிரி அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்க? என் பக்கமே திரும்ப மாட்டேங்கிற. டேய் நான் எதுக்குடா திரும்பணும்? நான் எதுக்கு திரும்பணும்? அடிச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். கஷ்டப்பட்டு உங்க அப்பா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன்ல, நீ மட்டும் கண்டுக்காம போயிட்டு இருக்க. சரி கூட்டிட்டு வந்த, ஆனா அவரை அந்த வீட்டுல தங்க வச்சிருக்கியே, அதனால ஆபரேஷன் சக்சஸ். ஆனா பேஷண்ட் தான் கொஞ்சம் டேஞ்சர்ல இருக்காரு. ஏய் என்னடி சொல்ற? பின்ன எங்க அப்பாவை அவங்க கொல்ல பார்த்தாங்க. திரும்ப அவங்க வீட்டுக்குள்ளேயே எங்க அப்பாவை அனுப்பி வச்சிருக்க. நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா வெற்றி? அவருக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நான் யோசிச்சு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? ஏய் எல்லாம் யோசிச்சுதான் பண்ணிருக்கேன். இனிமே புஷ்பாவும் சங்கிலியும் உங்க அப்பாவை கொல்லலாம் மாட்டாங்க. ஏன்னா கொன்னா சல்லி காசு கூட வராதுன்னு இந்நேரம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால்தான் உங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? ஆனாலும் நீ பயங்கரமான ஆள் தாண்டி. சைக்கிள் கேப்ல அப்படியே பேச்ச மாத்திட்ட பாத்தியா? இதுல பேச்ச மாத்த என்ன இருக்கு வெற்றி? நிறைய இருக்குடி. உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டா நான் என்ன சொன்னாலும் செய்வேன் நீ சொன்ன, ஞாபகம் இருக்கா? அப்படியா? இது இப்போ ஏய் ஃப்ராடு ஃப்ராடு பித்தலாட்டக்காரி நீ. சரி சரி உடனே வயலண்ட் ஆகாத. சொன்ன ஒத்துக்கிறேன். இப்போ என்ன செய்யணும் வெற்றி? குடிக்க தண்ணி இல்ல ஜூஸ் டீல ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? 4 இட்லி ஒரு வடை கொஞ்சம் கெட்டி சட்னி போய் கொண்டு வா. உனக்கு இல்லாததா? எங்க அப்பாவே கூட்டிட்டு வந்திருக்க. இரு இப்பவே இட்லி கெட்டி சட்னி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? நில்றி தில்லாலங்கடி. ஏண்டி 4 இட்லி காடி உங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்த? என்ன அவ்வளோ சீப்பா நினைச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேற என்னடா வேணும்? ஏன் உனக்கு தெரியாதா? ஓ எனக்கு இப்பதான் புரியுது. சாரி சாரி வெற்றி. சரி சரி இப்ப வாதிய வேவ்லந்த யோசிச்சியே. சரி குடு 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 குடு. கொஞ்சம் தள்ளிக்கோ வெற்றி. தள்ளிக்கவா? ஆமா. ஏன்? இல்ல வெற்றி, உனக்கு ஒரு அழகான டி-ஷர்ட் வாங்கினேன். அது பீரோல இருக்கு. அதை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு நான் உனக்கு தர ஒரு கிஃப்ட். ஏய் ஓவரா பண்ணாதடி. என்னாச்சு வெற்றி? டி-ஷர்ட் உனக்கு வேண்டாமா? அப்புறம் வேற உனக்கு என்னதான் வேணும்? இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா கொடுக்கணும். என்னது உம்மாவா? கடவுளே கடவுளே கடவுளே, தப்பு வெற்றி. ஏய் லூசு லூசு லூசு, என்னடி பண்ற? இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த தாலியை கட்டிட்டு உம்மா குடுக்கலன்னா தான் தப்பு. தாலியை வேற கண்ணத்துல ஒத்திக்கிறான். என்ன வெற்றி சொல்ற? நிஜமாவா? வேணாம், என் பாவம் பொல்லாதது உன்னை சும்மா விடாது, பாத்துக்கோ. ஏன் வெற்றி இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது வெற்றி. யாருக்கு? உனக்கா? கொஞ்சமாவது நம்புற மாதிரி சொல்றீ. இப்போ நிஜமாவே வேணுமா?
சத்தியமா எனக்கு வேணும், இல்லன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோ. எனக்கு வெக்கமா இருக்கு, வா வெற்றி. ஏய், கிஸ்ஸ குடுத்துட்டு நீ எவ்வளவு நேரம் வேணாலும் வெக்கப்படு, நான் எதுவுமே கேட்க மாட்டேன், ப்ராமிஸ். அப்படியா சொல்ற? ஐயோ கொல்றாளே, இவ கிஸ் குடுக்கறதுக்குள்ள என் முடியெல்லாம் நரைச்சு வயசாயிடும் போல இருக்கு. சரி சரி அழாத, நான் குடுக்கறேன். ஒரு செகண்ட். ஏய், வீட்ல யாருமே இல்லடி, ஏன் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க? இல்லையா? அதான் கொடுத்துட்டேன்லடா, இன்னும் என்ன? நீ குடுத்துட்ட, நான் கொடுக்க வேணாமா? இது நம்ம டீலிங்ல கிடையாதே. அதெல்லாம் இனிமே உண்டு. திடியா செத்தடா நீ. டேய் பைத்தியக்காரா, எதுக்குடா இப்ப கால் பண்ண? அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறோனே. என்னடா சொல்லு. டேய், மார்க்கெட்லயா இருக்க? ஆமாண்ணே. நீ அங்கே இரு, நான் இப்ப உடனே வரேன். சரிண்ணே, வாண்ணே. என்னாச்சு வெற்றி? ஒண்ணு இல்ல, நான் இப்ப வந்துடுறேன், சரியா? ரங்கநாயகி அம்மாவை பத்தி இப்ப பேசுறா பாப்போம். என்னத்தடா பேசணும்? டேய், எங்க அம்மா பத்தி ஏதோ தப்பா பேசுனீங்களா? இப்ப சொல்லுங்கடா. தப்பாலாம் ஒன்றும் பேசல வெற்றி, உண்மைதானே சொன்னான். ஏன் உங்க அம்மா அநியாய வெட்டி வாங்குறது இல்லையா? உண்மை சொன்னா அவ்வளோ கோவம் வருது உனக்கு? டேய், மரியாதையா பேசு. பணம் வேணுங்கிறப்ப அவங்க கால வந்து விடுறீங்க. இப்ப கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டா அநியாய வட்டி வாங்குறாங்கன்னு போய் வேற சொல்றீங்களா? டேய், பேங்க்ல வாங்குற வட்டியை தானே ரங்கநாயகி அம்மாவும் வாங்குறாங்க. வட்டி வாங்குறாங்கல்ல, அப்புறம் என்ன ஓவரா பேசுற? டேய், எங்க அம்மாவை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எங்க அம்மா கஷ்டப்படுறவங்க கிட்ட இருந்து ஒரு நாள் வட்டி வாங்கினது கிடையாது. ஆனா உன்ன மாதிரி கொழுப்படுத்தவங்க கிட்ட எல்லாம் அநியாய வட்டி வாங்கினா தப்பே கிடையாது. அப்பதான்டா உங்க திமிரே அடங்கும். ஆமாண்டா, திமிரு தான்டா. இப்ப என்னடாங்கிற அதுக்கு? ஒரு வாட்டி எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுனீங்க, அப்புறம் இந்த மாதிரி பொறுமையெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன்டா. இன்னொரு தடவை என்னடா? இன்னொரு தடவை இப்பயே பேசுறேன்டா. உங்க அம்மா அநியாய வெட்டி தாண்டா வாங்குறாங்க. என்னடா பண்ணுவ? உங்க அம்மாலாம் ஒரு பொம்பளையாடா? டேய் வேண்டாம், சொன்னா கேளு. 100 தடவை சொல்லுவேன்டா, உங்க அம்மா அநியாய வெட்டி தான் வாங்குறாங்க, அநியாய வெட்டி தான் வாங்குறாங்க.
போண்ணே 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 அடினே. வெற்றி தம்பி இன்னும் 2 போடு. மிதினே போடு போடு. சொல்லுவியா சொல்லுவியா சொல்லுவேன்டா. சொல்லுவியா அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னடா பண்ணுவ? மீனாட்சி அக்கா, நம்ம வெற்றி தம்பி தானே அது? ஆமா, அப்படியே இன்னும் மாறாமலே இருக்கு பாருங்க. என்னத்த சொல்றது? போண்ணே. வேணாம் விட்டுருங்க. இந்தரா வாடா. ஏய் வாடா. டேய் திடியா அண்ணே. இவனுங்க தர வேண்டிய பணத்தை எல்லாம் மொத்தமா வசூல் பண்ணு. ஆ இவனுங்க கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாவே வட்டி வாங்க. அப்பதான் இவனுங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். அப்புறம் அந்த வட்டியை கோயில் உண்டியில போட்டு நீ போன நாங்க பாத்துக்கறோம். போண்ணே. எங்களை மன்னிச்சிருங்க. வெற்றி மன்னிச்சிரு பயம் வெற்றி. இனிமே அப்படி சொல்ல மாட்டோம். மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க. ஏய் செயின் அவர். ஏய் வா 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 வா. செயின்ல அவரு செயின்ல அவரு. செயின் அவர். அண்ணா இந்த செயின் அண்ணா. ஆ அண்ணா இதெல்லாம் கவரிங்ண்ணா. ஏய், covering ஸ்டைலுக்காக கிழிக்கிட்டு போட்டுருக்கேன். அவரு. நீங்க அவரு. வா துர்கா போலாம். அம்மா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுமா. எதுவும் பேசாத. என்னால இங்க நிக்கவே முடியல. இந்த கொடுமையெல்லாம் எனக்கு பார்க்கவே பிடிக்கல. எனக்கு படபடன்னு வருது. அம்மா, அது இல்லம்மா, வெற்றி கிட்ட ஐயோ, நம்ம துர்கா, நீ கேட்கலாம். எதுவும் பேசாத. வா போலாம். அம்மா, வெற்றி எங்க போன? அதை ஏன் கேக்குற? ஒரு சின்ன டீலிங்கு, அதான் மாமாவே போய் முடிச்சுட்டு வந்துட்டேன். சரி, நம்ம டீலிங்க மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? நிறைய பாக்கி இருக்கு செல்லம். ஏய், எல்லாரும் உள்ள இருக்காங்க, மானத்தை வாங்காத. ஐயோ, சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கூட. ம், வா. கம் ஆன். ஹாய் ஹாய். தம்பி ஒரு நிமிஷம். என்னம்மா? நான் உங்களை மார்க்கெட்ல பார்த்தேன் தம்பி. எப்பமா? இப்பயா? அட சொல்லிருக்கலாம்ல, நானும் அப்படியே உங்க கூடயே வந்திருப்பேன்ல. சொல்லி இருக்கலாம், ஆனா நான் சொல்லி நீங்க கேக்குற நிலைமையில இல்லையே தம்பி. என்னாச்சுமா? வெற்றி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அம்மா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமா? தம்பி உங்களுக்கே தெரியும், இது எல்லாரும் வந்து சாப்பிடுற இடம். இது எனக்கு கோவில் மாதிரி. இந்த கோவில்ல எப்பவுமே அன்பு மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அடிதடி இங்க இருக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. மா, என்ன ஆச்சு? நீ சொல்றது எதுவும் புரியல. புரியுற மாதிரி சொல்ல. சக்தி, உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க? தெரியலக்கா. வெற்றி என்னாச்சு? சக்திக்கா, நானும் அம்மாவும் மார்க்கெட் போயிருந்தோம்க்கா. அங்க ஏதோ பிரச்சனை போல. வெற்றி 2 பேரை போட்டு அடிச்சிட்டு இருந்தாரு. அம்மா அதை பார்த்துட்டாங்க. டேய், அதுக்கு தான் ஃபோன் வந்ததும் அப்படி ஓடுனியா? சொல்லு வெற்றி, மார்க்கெட்ல ஆளுங்களை அடிச்சியா? ஆமா, அடிச்சேன். சக்தி, அவனுங்க என் அம்மாவை தப்பா பேசினாங்க சக்தி, அதான் அடிச்சேன். அதுல என்ன தப்பு இருக்கு? தம்பி, எல்லா விஷயத்துக்கும் அடிதடின்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது. அடிதடினால அப்பப்ப வேணா ஜெயிக்கலாம் தம்பி, ஆனா அது நிரந்தரம் கிடையாது. உங்க உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நீங்க அடிப்பீங்க, அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கும் நான் இப்ப இங்க சாப்பிட வந்ததுக்கும் என்னமா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குப்பா. உன் கையில ரத்தக்கரை இருக்கு. ரத்தக்கரையோட ஒருத்தர் இந்த வீட்ல வந்து சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க யாரோ எவரோனா கூட பரவாயில்ல, நீங்க என் பொண்ணை தொட்டு தாலி கட்டின புருஷன், என் மருமகன்.
உங்க கையில ரத்தக்கரை இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. அதே சமயம் ஒதுங்கி போகவும் முடியல. உங்க வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இருக்கு தம்பி. அம்மா, என்ன இதுன்னு தெளிவா விசாரிக்கலாம்ல? ஆமாம்மா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவர் சாப்பிட்டுட்டோம். அம்மா, வெற்றி யாரையும் சும்மா போட்டு அடிக்க மாட்டாருமா. அது என்னவா வேணா இருக்கட்டுமா? எனக்கு மனசு கேக்கல. நம்ம வீட்டை சேர்ந்த ஒருத்தர் இப்படி நடு ரோட்ல ரவுடித்தனம் பண்றத என்னால ஜீரணிச்சுக்க முடியல. மா, அதுக்காக சாப்பிட வந்தவர்கிட்ட இப்படியா? என்ன வெற்றி, நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. ஹே, நீ இலை போடு, நீ வாடி. இல்லை யமுனா, வேண்டாம். இப்ப எதுக்கு சீரியஸ் ஆகுற வெற்றி? அம்மா தானே சொன்னாங்க, நீ ஏன் தப்பா எடுத்துக்கிற? ஏய், நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. அவங்க சொல்றதும் நியாயம் தானே. என்ன இருந்தாலும் நான் ரவுடி தானே. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாத முரடன் தானே. நான் இங்க சாப்பிட வேண்டாம். மீனாட்சி அம்மா சொல்றது சரிதான். இந்த மெஸ்ஸுக்குள்ள வர்றதுக்கே எனக்கு தகுதி இல்லதான். நான் போறேன். வெற்றி, வெற்றி. மா, என்னம்மா, அவர் பசின்னு வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் இப்படி பேசிட்ட? வெற்றி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிருக்கலாம்லம்மா. இல்ல துர்கா, வெற்றி தம்பிக்கு யாராவது எடுத்து சொன்னாதான் புரியும். இல்லனா 4 பேரை இழுத்து போட்டு அடிச்சா எல்லாம் சரியாயிடும்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சிரும். வெற்றி ரொம்ப நல்லவருன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனா அவரு இந்த குணத்தை மாத்திக்கலன்னா அது அவருக்கு தான் கஷ்டம். நான் இப்ப இப்படி பேசுறது எனக்காகவா? அவருக்காக தானம்மா. சக்தி, நான் உன் புருஷன்கிட்ட இப்படி பேசிட்டேன்னு உனக்கு ஒண்ணு வருத்தம் இல்லையேம்மா? உனக்கு தெரியும்லம்மா, அம்மா என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வேன்னு. அம்மா, இதெல்லாம் நீ சொல்லணுமா? நான் ஏமா உன்னை தப்பா நினைக்க போறேன்? வெற்றி அடிக்கடி என்ன பார்த்து நீங்க எங்க அம்மா மாதிரின்னு சொல்லுவாரு. அந்த உரிமையில தான் நான் இதை சொன்னேன். போய் அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வை. என்ன நினைப்பாங்க? நீ ரவுடித்தனம் பண்றேன்னு தானே நினைப்பாங்க. அதுதானே அம்மாவும் சொல்றாங்க. டேய், அம்மா உன்னை தான் பையனா நினைக்கிறாங்கடா. எந்த அம்மாவுக்கு தான் பையன் ரவுடின்னு பேர் வாங்குறது பிடிக்கும்? உங்க அம்மாவா இருந்தாலும் அதை ஏத்துப்பாங்களா? சொல்லு வெற்றி. ஆனா தப்பு என் கண்ணு முன்னால் நடக்கும்போது என்னால சும்மா இருக்க முடியலையே. ஏய், அவன் அவ்வளவு பேசுறான்டி. நான் சுமாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன் கேட்கவே இல்லை. அப்புறம் தான் அடிச்சேன். நான் ஒரு அடி அடிச்சதும் அவன் பேச்ச நிப்பாட்டி இருக்கணும். அவன் மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கான். அப்புறம் அடிக்காம என்ன பண்ணுவாங்க சொல்லு பார்க்கலாம். டேய், ஏன்டா உனக்கு இவ்ளோ கோபம் வருது? கோபம் வந்தா கொஞ்சம் பொறுத்துக்கோடா. கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ யாரையெல்லாம் அடிச்சன்னு. ரோட்ல போற வரவனா மட்டுமா அடிச்ச? கார்த்திக் சார அடிச்ச, அசோக் அண்ணன் அடிச்ச, அவங்க அம்மாவையும் அடிச்ச. நீ யாரை விட்டு வச்சன்னு சொல்லு. இதெல்லாம் தப்பு இல்லையா உனக்கு? தப்புனா தப்புதான், இல்லைன்னா இல்ல. சக்தி, உன் பார்வையில் அது தப்பா தெரியலாம். ஆனா என் பார்வையில தப்பா தெரியல. இவங்களெல்லாம் ஒரு அடி வச்சாதான் சரியா வரும். அப்போ நீ மாறவே மாட்டியா வெற்றி? அது என் கையில இல்ல. நிப்பாட்டின்னு சொன்னப்பவே நிப்பாட்டி இருந்தா நான் ஏன் அடிக்க போறேன்? அவன் அதையும் மீறி பேசும்போதுதான் அப்படியே ஓங்கி ஒண்ணு விட்ட மூக்கல அப்படியே சும்மா ஜிவ்வுன்னு ஏறுது. இவ்ளோ எடுத்து சொல்லியும்
ஏன் இப்படி பேசுற வெற்றி? இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. இரு. சாமி, இவனுக்கு நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். வெற்றி, ஏய் இங்க வா. எதுக்கு? இங்க வான்னு சொல்றேன்ல. கையை நீட்டு. என்ன? எதுக்கு? கைய நீட்டுப்பா, அதான் சக்தி சொல்றால. எதுக்குமா? வெற்றி, இந்த கயிறு தான் இனிமே உனக்கு காவல். இது உன் கையில இருக்கிற வரைக்கும் நீ யாரையுமே அடிக்க கூடாது. இதுதான் நீ எங்களுக்கு செஞ்சு தர சத்தியம்.